மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய 2025ஆம் ஆண்டுக்கான குடிமை பணி தேர்வில் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பொது பிரிவினருக்கான 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் வசதியான குடும்பங்களைச் சேர்ந்த பலர் பயன்பெற்றுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் நடத்திய புலனாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. 8 லட்சத்துக்கும் குறைவாக ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 104 பேர் IAS, IPS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களின் கல்வி பின்னணி மற்றும் சமூக ஊடக பக்கங்களை ஆய்வு செய்ததில் சில அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்வானவர்களில் 67 பேர் டெல்லி போன்ற நகரங்களில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் முன்னணி பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்றவர்கள், 46 பேர் புகழ்பெற்ற தனியார் பள்ளிகளிலும், 14 பேர் IIT போன்ற உயர்தர கல்வி நிறுவனங்களிலும் பயின்றவர்கள். மேலும் 28 பேரின் பெற்றோர் பெரிய அளவில் லாபம் ஈட்டும் தொழில் அல்லது வணிகம் செய்பவர்கள். 10 பேர் பன்னாட்டு நிறுவனங்களில் பெரும் ஊதியத்தில் பணியாற்றிக் கொண்டே குடிமை பணிக்கு தயாரானவர்கள். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பட்டியலில் உண்மையான ஏழைகளும் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்களும் இதன் ஓட்டைகளை பயன்படுத்தி பலன் பெறுகின்றனர். இது முற்பட்ட சாதிகளில் பிறந்த ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்ற நோக்கத்தை சிதைப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்து சான்றிதழ் வழங்கும் நடைமுறையை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து முறைப்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.